வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று ஆனமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலோட குடமுழுக்கு மிக சிறப்பா நிகழ்ந்தது. இந்த சக்தி வாய்ந்த அற்புத திருக்கோயில பற்றி விரிவா இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீதி மறுக்கப்படுகிறது, எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படி நினைக்கிறவங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பகைவர்களால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறவங்க இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கிறதுனால நீதி கிடைக்கும்ன்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. விரிவா இப்ப பார்க்கலாம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள், ஆண்டு முழுவதுமே பசுமை போர்த்தின மாதிரி காட்சி தரும் ஆழியார் பக்கத்துல இருக்கிற ஊர் தான் ஆனைமலை. பொள்ளாச்சி பகுதியில இது அமைஞ்சிருக்கு. அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் ஆழியாரோட உபநதியான உப்பாற்று சங்கமத்துல வடகரையில அமைந்திருக்கு இந்த திருக்கோயில். தல வரலாறுல ராமாயண காலத்துல கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர். தவசீலர். ராஜ ரிஷின்ற பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரர் ஒரு முறை கனகமலையில தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள். படை பலத்தையும் பெற்றவளாய் இருந்தாள். மேலும் ராவணனிடமிருந்து பல சக்திகளை பெற்றிருந்தாள். இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து வந்து அழிக்குமாறு வேண்டினார். அவள் சகல பாவங்களையும் செய்பவள், அவள் பெண்ணே அல்ல, அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறினார். அவ்வாறு வதம் செய்வதற்கு முன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்தார். ஈஸ்வரியும் ராமச்சந்திரமூர்த்தியின் முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்ற சில சூட்சமங்களை கூறினார். முதலில் மயானத்தில், அதாவது சுடுகாட்டில் தன்னை போல் மண்ணால் உருவாக்கி வணங்கி அந்த மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறினார். அதே போல ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்தார். அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார். தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி, இவ்வுருவை அழிக்க வேண்டாம், அது இங்கேயே இருக்கட்டும், இவ்வுருவில் உனக்கெவ்வாறு அருள் புரிந்தேனோ அதே போல என் அன்பர்களுக்கும் யுகம் யுகமாக அருள் புரிவேன் என்று கூறினார். அந்த உருவம்தான் இப்போதுள்ள அருள்மிகு மாசாணியம்மன் திருவுருவம். கோவிலுக்கான சங்ககால வரலாறு. சங்க காலத்தில் துளு நாட்டை மன்னன் வேண்மான் என்னும் வேளிர் ஆண்டு வந்தான். மன்னன் வேண்மான் நீதி தவறாதவர். யார் தவறு செய்தாலும் தயவதாட்சியம் பார்க்காமல் தண்டனை கொடுப்பவர். மன்னர் வேண்மானின் காவல் மரம் மாமரம். காவல் மரம் தெய்வத்துக்கு இணையானது. காவல் மரத்தின் பழுக்கும் கனி தெய்வத்துக்கு மட்டுமே உரியது. அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாது என்பது சட்டம். அப்படி யாராவது செய்தால் மரண தண்டனை வழங்கப்படும் என்பதும் சட்டம். ஒருமுறை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த கோசர் இனத்தை சேர்ந்த ஒருவரின் மகள் ஆற்றில் மிதந்து வந்த காவல் மரத்தின் கனியை தின்று விடுகிறார். காவலர்கள் மூலம் மன்னருக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. காவல் மரத்தின் கனியை உண்டதால் அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறார் மன்னர். விஷயத்தை கேள்விப்பட்ட கோசர்கள் மன்னர் வேண்மானிடம் சென்று, நாங்கள் தங்கள் இன பெண்ணின் எடைக்கு எடை தங்கத்தால் ஆன பாவையையும் 81 யானைகளையும் அபராதமாக செலுத்துவதாக கூறினார்கள். ஆனால் நீதி தவறாத மன்னர் வேண்மான் அதை ஏற்காமல் குற்றத்திற்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை கொலை செய்யுமாறு கட்டளையிட்டார். ஒரு மாங்கனியை தின்றதற்காக பெண்ணை கொலை செய்வது தவறென்று அனைவரும் கெஞ்சி கேட்டனர். ஆனாலும் மன்னர் தண்டனையை நிறைவேற்றிவிட்டார். அந்த பெண் இறந்த பிறகு அவளின் உறவினர்கள் சொன்ன சொல் மாறாத காரணத்தால்
ஒன்று மொழி கோசர்கள் என்ற சிறப்பை பெற்றவர்களானார்கள். வெஞ்சினம் உரைத்து சூழ்ச்சி செய்து காவல் மரமான மாமரத்தை வெட்டி அழித்தார்கள். மன்னனால் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் மயானத்தில் சமாதிப்படுத்த அதன் மீது அவளை போலவே ஒரு உருவம் செய்து தெய்வமாக வழிபடத் தொடங்கினார்கள். அவளே மாசாணியம்மன் என்றும் சில புராணங்கள் கூறுகிறது. இறந்த பிறகு தெய்வமான மாசாணியம்மன் இப்போது நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்து கொண்டிருக்கிறார். மாசாணியம்மன் கோயிலில் முதன்மை தெய்வம் மாசாணியம்மன் தான். மனக்குறைகளை துண்டு சீட்டில் எழுதி அம்மனின் கைகளில் கட்டிவிட்டால் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் மாசாணியம்மன். கோவில் பிரகாரத்தில் சப்தகன்னிகள், பேச்சி, துர்க்கை, மகிஷாசுர மர்தினி, பிள்ளையார், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் அருள் புரிகின்றனர். நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மாசாணியம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிடலாம். நிச்சயமாக மாசாணி நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிப்பாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. நீதிக்கல். கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள புகழ்வாய்ந்த மாசாணியம்மன் திருக்கோயிலில் வித்தியாசமான ஒரு வழிபாடு நடைமுறையில் உள்ளது. மற்றவர்களால் துன்பப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், பொருட்களை இழந்து வருந்துவோர், நீதி கிடைக்காமல் மனக்குமரலுடன் உள்ளவர்கள் மிளகாய் அரைத்து பூசும் பிரார்த்தனை இங்கு செய்கிறார்கள். நீதி கல்லில் மிளகாய் வற்றலை அரைத்து பூசும் வழிபாடு மாசாணியம்மன் கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளில் மிகவும் வித்தியாசமான வழிபாடாகும். அம்மனுக்கு வலதுபுறத்தில் கிழக்கு திசை பார்த்து இந்த நீதி தேவதை சிலை உள்ளது. இந்த நீதி தேவதை உருவம் 4 முகங்களை கொண்டது. பகைவர்களால், கள்வர்களால், மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அம்மனை வழிபட்டு இங்கு வேண்டிக் கொள்வது விசேஷம். பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை, மந்திரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபட நலம் பெறலாம். மிளகாய் வற்றல் வாங்கி நீதிக்கல்லின் அருகில் இருக்கும் உரலில் அரைத்து நீதிக்கல் முழுவதும் பரவும்படியாக தேய்த்து பாதிக்கப்பட்ட காரணத்தை முறையிட்டால் தவறாத நீதி தருவாள் அன்னை. இந்த வழிபாட்டை செய்வதால் தவறு செய்தவர்கள் 3 அமாவாசைக்குள் தண்டித்து விடுவாள் என்பது உறுதி என்று அங்கு கூறப்படுகிறது. எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு விசேஷம் அது. திருடு போன பொருட்கள் திரும்ப கிடைக்க இங்கு வேண்டிக் கொள்வதால் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அம்மனை குளிர வைக்க நல்லெண்ணெய் காப்பு இங்கு செய்கிறார்கள். அதை தவறாது செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையும் இருந்து வருகிறது. நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசும் பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் உடைக்காமல் கோவிலில் கொடுக்கப்படும் எந்தவித பிரசாதங்களையும் வாங்காமல் சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் அம்மனை வழிபட்டு பிரசாதம் வாங்கப்படுகிறது. இவ்வழக்கம் அம்மன் வழிபாடு ஆரம்பித்த நாட்கள் முதல் தொடர்ந்து வருகிறது. வித்தியாசமான மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு நாமும் அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.